என்ன இதுன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக சேலரியெல்லாம் வாங்கி அப்பா கையில் தந்து அதுக்கப்புறம் வந்து வண்டி வாங்கினது. அம்மா கையிலலாம் விழுந்து அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கையாலேயே அவங்கள வாங்கின வண்டியோட சாவி கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கப்பா எங்கள் அம்மா. அதை எடுத்துகிட்டு இன்னும் வண்டி பார்க்கல, செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன், ரெடி கேஷாக வாங்கியிருந்தேன். அப்பாக்கிட்ட கொடுத்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்பா தான் பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி வாங்கி தந்தது. இப்போ வண்டி நான் இன்னும் பார்க்கல, இன்றைக்கி தான் போய் பார்க்க போகிறேன். எனக்கு பிடிச்ச வண்டின்னு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி ஓட்டுறது. அந்த ஃபார்மேட் வண்டி இந்த ஃபார்மேட்டில் போய் அதுக்கப்புறம் வாங்குறதுன்றது சூப்பர் தான். கடன் வாங்கி இஎம்ஐ போட்டு ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு சேர்த்து வச்சு பொறுமையாக 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ சேர்த்து வச்சு பொறுமையாக அது வரைக்கும் நடந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பொறுமையாக வண்டி எடுக்கிறதே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு தான். நான் சேவிங்ஸில் தான் நான் வண்டி எடுத்தேன், சேவ் பண்ணி வச்சு தான் எடுத்தேன். நான் அப்படி எடுத்தேன், எல்லாரையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சவங்க சேவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லோரும் எடுக்க பாருங்கள். இது என்னோடய பர்சனல் சஜஷன், அவ்வளோதான் சொல்கிறேன்.